ஹாய். இன்னைக்கு க்ரூட் ஆயிலை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலால நிறைய இஷ்யூ போகுது. இந்தியா ரஷ்யால க்ரூட் ஆயிலை வாங்குறத ஸ்டாப் பண்ணணும், இல்லை கம்மி பண்ணணும் அப்படின்னு நிறைய போயின்னு இருக்கு. இதனால இந்தியாவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், இல்லை இதனால எவ்வளோ டேரிஃப் போடுறாங்க அப்படின்றலாம் பார்க்க முடியும். ஸோ அதில் டெக்னிக்கலாக க்ரூட் ஆயில் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஃபண்டமெண்டலாக எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலுமே, டேரிஃப் எவ்வளோ வந்தாலுமே, பட் டெக்னிக்கல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ நான் இந்த வீடியோ கொடுக்கும் போது 60.8 அப்படின்ற டாலர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் க்ரூட் ஆயில் ஒரு நல்ல பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணும் அப்படின்றத நான் இங்க சொல்றேன். விச் மீன்ஸ் 60.550 இந்த லெவலை உடைச்சா, ஆர் 60.500 இந்த லெவலை உடைச்சதுன்னா க்ரூட் ஆயில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய செல்லை பார்க்கும், அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்க்கும் அப்படின்றதான் இங்கே நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். விச் மீன்ஸ் $53.578 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த லெவலை உடைக்க கூடாது. உடைச்சா ஓகேங்களா, ஒன்ஸ் அந்த 53.578 உடைச்சா மார்க்கெட் ரொம்ப பேனிக் குடிக்கும் க்ரூட் ஆயில் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா $43.109 வரைக்கும் போகிறதுக்கான ஹியூஜ் சான்சஸ் இருக்கு க்ரூட் ஆயிலில். ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவல் உடைக்கல, அதாவது எங்க உடைக்கல, $60.500 உடைக்காம, அதாவது பிரேக் அவுட் செல்லிங்க்கு கொடுக்காம ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்ததுன்னா வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம பை ஏரியா இல்லை. ஏன்னா அப் டு 62.600 அப்படின்ற லெவல் வரைக்குமே, அதாவது 60.500 $62.500 வரைக்குமே சைடு வேஸாக தான் மாறும். ஒன்ஸ் 62.500 உடைச்சா மார்க்கெட் அகைன் 65.78 வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்சைட்ல. பட் இப்போ என்னோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஐ பிலீவ் இந்த தடவை டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ஜோன் போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜோன் உடைக்குதா, அதாவது 60.500 ஜோன் க்ரூட் ஆயில் உடைக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உடைச்சா பிக்கஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். தேங்க்யூ.